இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரஞ்சித் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சிஎன் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் தங்கலான் கேஜிஎஃப்ல நடந்த ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் தங்கலான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த படத்தில் நம்ம சிஎன் விக்ரம் தங்கலானா வராரு. இவரும் இவரோட ஒய்ஃபான பார்வதி இவங்க ஜாலியாக வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஊரில் இருக்கிற ஜமீன் நம்ம சிஎன் விக்ரமுடைய ஊர் மக்களுக்கும் கிளாஷ் ஏற்படுது அடிக்கடி. ஒரு நாள் இந்த ஜமீன் கிட்ட வெளிநாட்டவன், அதாவது கிளெமன், அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர்ல தங்கம் ஃபுல்லா இருக்கு, இதை தோண்டி எடுக்கணும்னா நம்ம தங்கலான் குரூப் தான் தேவைப்படும், அந்த ஊர் மக்களால் மட்டும்தான் அங்க இருக்கிற தங்கத்தை எடுக்க முடியும்னு நம்ம சிஎன் விக்ரம் அவங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டுட்டு போறாங்க. அந்த போய் அவங்க தங்கலான் அந்த தங்கத்தை எடுத்தாங்களா, அந்த இடத்துல இருந்து மீண்டு எப்படி வந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த தங்கலான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் கேட்கும்போது நிறைய ஜானர் வந்துட்டு போகும் பாருங்க. அட்வென்ச்சர், டிராமா, ஆக்ஷன், இந்த மாதிரி 3 ஜானரை கலந்து எடுத்திருக்காங்க இந்த தங்கலான் படத்தை. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். படத்தோட பாசிட்டிவ்னா அது நம்ம சிஎன் விக்ரம் தங்கலானா நடிக்கலை, வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு படத்தில் நடித்தார், இவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தங்கலானில் 10 டைம் அதிகமாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி மாளவிகா மோகனன் இவங்களை கிரிஞ்சி மோகன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தங்கலான் படத்தில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவங்க அந்த கத்திர சொத்தம் இருக்கு பாருங்கள், தியேட்டர்லே அலற விடுது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸில் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஹீரோனா நம்ம ஜிவி பிரகாஷ் தான். நம்ம இந்த ஜிவி பிரகாஷ் இந்த படத்தோட ஒரு ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ளஸ்ன்னே சொல்லலாம். பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸ் இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக போட்டிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு ரொம்பவே டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. கலர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு. இந்த படத்தில் நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான். இந்த படம் இன்டர்வலுக்கு அப்புறம் நகர ரொம்பவே கஷ்டப்பட்டுருச்சு இந்த தங்கலான் படம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே டிராபேக்லாம் இருக்கு. கிளைமேக்ஸில் நல்லாவே கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி எமோஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகவே இல்லை. அதனால என்னவோ செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஆவரேஜான செகண்ட் ஹாஃபாக மாறி இருக்கு. அதே மாதிரி விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சிஜியாக இருக்கட்டும், ரெண்டுமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போதே கிளியராக தெரிஞ்சது விஎஃப்எக்ஸும் சிஜி ஒர்க்கும் சரியாக பண்ண காணும்னு. ஆனால் அது படம் பார்க்கும்போதும் கிளியராக தெரியுது இவங்க சிஜி ஒர்க்கில் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்துக்கலாம். அதில் எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுட்டாங்க. டோட்டலாக இந்த தங்கலான் படம் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்குது. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணதுனால ஒரு வாட்டி பார்க்கக்கூடிய படமாக வந்திருக்கு இந்த தங்கலான். இந்த படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். குறிப்பாக நம்ம சிஎன் விக்ரம், நம்ம ஜிவி பிரகாஷோட பிஜிஎம், மேக்கிங், விஷுவலுக்காகவே இந்த படத்துக்கு 3.5 ரேட்டிங்கே தரலாம்.